வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம குக்கரை திறந்தால் வீடே மணக்கிற அளவுக்கு அருமையான சுவையில் ஒரு சாப்பாடு தான் செய்ய போகிறோம். அதிக மசாலா சேர்க்காமல் நான் செஞ்சுருக்கிற இந்த சாப்பாட்டை செஞ்சு கொடுங்க, குடும்பமே பாராட்டும். அந்தளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். தட்டு நிறைய போட்டு கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த சாப்பாட்டை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், நீங்கள் கூட கொஞ்சம் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது, இது 170 கிராம் அளவு, 2 பச்சை மிளகாய் நறுக்கினது. காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். 2 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், இது 150 கிராம் அளவு. மறுபடியும் 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு மறுபடியும் 1 நிமிஷம் வதக்கி விடணும். அளவான தீயிலேயே வதக்கி விடுங்க, இல்லைனா அடி பிடிக்கும். 1 கப் கொண்டக்கடலையை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு குக்கரில் போட்டு 2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 கப் கொண்டக்கடலை கிராம் அளவில் பார்த்தீங்கன்னா 165 கிராம் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய்த்தூள், இது இல்லைன்னா சாதாரண வரமிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவையும் சேர்த்து ஒரு 10-20 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். நீங்கள் இதில் விருப்பப்பட்டால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 170 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1 கை அளவுக்கு நறுக்கின புதினா இலை, அதில் பாதி அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட் கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் அரிசியை சேர்த்துடலாம். இந்த கிளாஸில் நான் 1 கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். அரிசியோட அளவு 300 கிராம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி 1 கிளாஸ், கூடவே 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசிக்கு எப்போவும் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அரிசியை சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன், இதுவே சரியாக இருக்கும். இப்போ குக்கரை மூடிடலாம். நீங்கள் எப்போவும் சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு 4 விசில் விட்டு எடுக்க போகிறேன். 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். கமகமன்னு வாசனையோட அருமையான சுவையில் நம்மளோட கொண்டக்கடலை புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, அடிக்கடி கேட்பாங்க. அந்த அளவுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டு, அருமையான சுவையில் மணக்க நான் செஞ்சுருக்கிற இந்த கொண்டக்கடலை புலாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.